ஜீவகாருண்யமே இல்லாத என்கிட்ட ஜீவகாருண்யம்னு தலைப்பை கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னா மணி இப்போ என்ன ஆக போகுது, 1 மணி ஆக போகுது. எப்படா சாப்பாடு போடுவாங்கன்னு உட்காந்துருக்கிற நேரத்தில் நான் உட்காந்துக்கிட்டு அருட்பெருஞ்சோதின்னு ஜீவகாருண்யத்தை பற்றி பேச போகிறேன். சம்மந்தம் இருக்குதா? இது சம்மந்தமே இல்லை. இருந்தாலும் சீக்கிரமாக முடிச்சிடுறேன், சரிங்களா? ஜீவகாருண்யம்னா என்ன? ஜீவகாருண்யம்னா என்ன? என்னங்க? எந்த ஜீவனுக்கோ ஏதோ ஒரு ஜீவனுக்கு உதவி பண்ணுறது. அந்நிய உயிர்களுக்கு இம்சை உண்டாகாது நடத்தலே ஜீவகாருண்யம். அந்நிய உயிர்களுக்கு இம்சை உண்டாகாமல் நடத்தலே, அந்த மாதிரி இருக்கிறது தான் ஜீவகாருண்யம். நமக்கெல்லாம் ஜீவகாருண்யம் அப்படின்னா, ஐயா வந்தாங்க, 5 சிப்பம் 5 மூட்டை அரிசி போட்டிருக்குது, இப்போ ஆரம்பித்தாதான் சாப்பாடு சாயந்தரம் வரைக்கும் ஓடும், நீ வேற வளவலான்னு பேசிகிட்டு இருக்காத அப்படின்னாரு. 5 சிப்பம் அரிசி போட்டிருக்கிறாங்க, இந்த ஊருக்கே இன்றைக்கே சாப்பாடு போடுறாங்க. அப்போ நம்மெல்லாம் ஜீவகாருண்யம்னு எதை நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? சாப்பாடு போடுறது. அந்நிய ஊர்களுக்கு இம்சை உண்டாகாது நடத்தலே, அதில் சாப்பாடு போடுறது ஒரு விஷயம், சரிங்களா? இந்த ஜீவகாருண்யம் வர்றதுக்கு என்னங்க வழி? எல்லாருக்கிட்டையும் ஜீவகாருண்யம் இருக்கா? நான் தான் சொன்னேன், என்கிட்ட ஜீவகாருண்யம் இல்லை. என்ன நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன், நான் அப்படியே 2 மணி வரைக்கும் பேசினா என்ன சொல்லுவீங்க? அவரை முதல்ல நிறுத்த சொல்லு அப்படிம்பீங்க, இல்லையா? அப்போ ஜீவகாருண்யம் வர்றதுக்கு என்ன வழி இருக்குது? ஜீவகாருண்யம்னா என்னன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறோம். ஜீவகாருண்யம் ஒருத்தருக்கு வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? யாருக்கா தெரியுமா? ஜீவகாருண்யம் ஒருத்தருக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? தயவு வர்றதுக்கு என்ன பண்ணணும்? தயவு தான் வரமாட்டேங்குது. அப்போ தயவு வரணும்னா என்ன பண்ணணும்? வள்ளலார் சொல்கிறார், நான் சொல்லலை, வள்ளலார் சொல்கிறார், ஜீவகாருண்யம் உண்டாவதற்கு ஏது, அதாவது துவாரம் யாதனில். இது சுத்த சன்மாரிகள்லாம் அதை கேட்கணும். துவாரம் யாதனில் கடவுளுடைய பெருமையையும் தரத்தையும் நம்முடைய சிறுமையையும் தரத்தையும் ஊன்றி விசாரித்தலே. இது மாதிரி யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஜீவகாருண்யம் என்கின்ற குணமே உண்டாகும்னு வள்ளலார் பெருமாள் சொல்கிறார். ஆனால் சுத்த சன்மார்க்கத்தில் வள்ளலாரையே வணங்கக்கூடாதுன்ட்டாங்க, நெத்தியில் விபூதி வைக்காதேன்ட்டாங்க, பக்தியை விளக்கக்கூடிய 5 திருமுறைகள் படிக்க வேணான்ட்டாங்க. அப்போ அவங்க கடவுளுடைய பெருமையை அவங்க எப்படி தெரிஞ்சுப்பாங்க? இல்லை தம்முடைய தரத்தை எப்படி தெரிந்து கொள்வார்கள்? இது இரண்டும் யார் செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த ஜீவகாருண்யம் என்கின்ற இரக்க குணம் உண்டாகும். குணமாற்றம். ஜீவகாருண்யம் என்பது ஒரு குணம். அந்த குணத்தையே நாம் வைத்து கொள்ளாமல் சாப்பாடு போடுறேங்கிறது ஒரு குணம் அல்ல. ஜீவகாருண்யம் இரக்கம் என்கின்ற அந்த சிந்தனை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நம்மள்கிட்ட சிந்தனையும் இல்லை, சொல்லும் இல்லை, செயல் மட்டும் வச்சுட்டு இருக்கிறோம். அப்போ அந்த செயல் எப்படிப்பட்ட செயலாக இருக்கின்றது என்றால் அதுவும் ஒரு மாயாஜால செய்கையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஜீவகாருண்யம், கருணை, இரக்கம், தயவு என்கின்ற சிந்தனை இருக்க வேண்டும். அந்த சிந்தனை இருந்ததுன்னா சொல் இருக்கும். எவ்வளோ பேர் வீட்டில் குழந்தைகளையோ அல்லது கணவன் மனைவியோ அல்லது மனைவி கணவனையோ அல்லது வயதான பெற்றோரையோ திட்டாமல் இருக்கிறோம்? எவ்வளோ பேர் திட்டாமல் இருக்கிறோம்? வயதான பெற்றோர் இருந்தால், ஏன் வயதான பெற்றோரை திட்டதில்லை, கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு வரான். சேர்த்துட்டு இங்கே அன்னதானத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறான். அவன்கிட்ட பணம் வாங்கலாமா? 1000 ரூபாய் சொல்லுங்கள். இல்லை, அவன் போடுற சோறை யாராவது திங்கலாமா? இல்லையா? அப்போ அதே மாதிரி இது ஒரு பெரிய சிக்கலான ஒரு விஷயம். உயிர்கொலை பண்ணுறவங்கள்ட்ட நம்ம அன்னதானத்துக்கு காசு வாங்கலாமா கூடாதா? இல்லை, பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. ஏன்னா அவங்ககிட்ட இரக்கமே கிடையாது. உயிர்கொலை பண்ணுறான், புலால் சாப்பிட்றான். அவங்ககிட்ட நம்ம வாங்கிக்கிட்டு நாம் உட்காந்துக்கிட்டு அந்த சாப்பாடு எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது எப்படி? இது கொஞ்சம் சிந்திக்கணும் எல்லாரும், இல்லையா? அப்போ அந்த ஜீவகாருண்யம் என்கின்றது சாப்பாடு போடக்கூடிய செயல் மட்டும் அல்ல, அது சிந்தனையிலிருந்து உருவாக வேண்டும். இரக்கத்திலிருந்து, இரக்கம் என்கின்ற அந்த சிந்தனையிலிருந்து உருவாக வேண்டும். இப்போ ஒரு விமானம் விபத்துக்குள்ளாச்சு, இல்லையா? விமானம் விபத்துக்குள்ளாச்சு. எல்லாரும் அதை செய்தியாக பார்க்கின்றோம். என்ன ஆச்சு? எவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க? அது எப்படி அந்த ஆக்சிடெண்ட் நடந்தது, இல்லையா? அப்போ அதை தாண்டி யார் கண்ணிலையாவது அந்த செய்தியை கேட்கும் பொழுது மனம் பதபயித்து கண்ணில்
நீர் வந்ததா, தண்ணி வந்துச்சா, கண்ணில் அழுக வந்துச்சா, அப்படி அழுக வர்றவங்கள்ட்ட இரக்க சிந்தனை இருக்கின்றது என்று பொருள். நியூஸ் பார்த்தியா? இன்னைக்கு விமானம், இன்னைக்கு ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. எவ்வளோ பேருக்கு தெரியும்? இன்னைக்கு ஒரு ஹெலிகாப்டர் விபத்து ஏற்பட்டு 7 பேர் உயிரிழந்தார்கள் இன்னைக்கு, இல்லையா? ஏன் இப்போ அந்த விமான விபத்து நடந்தபோது இங்கே நமது சென்னையிலே இந்த எல்என்டி இந்த சாலையிலே அந்த எல்என்டிக்கு எதிர்க்க மேலே இந்த மெட்ரோ ரயில் போடக்கூடிய அந்த காரிடார், அதிலிருந்து 2 பெரிய தூண்கள் கீழே விழுந்து 7 பேர் மரணம் அடைந்தார்கள். 2 நாள் முன்னாடி விமான விபத்து நடந்த அன்று 7 பேர் மரணம் அடைந்தார்கள். அப்போ அதையெல்லாம் கேட்கும் பொழுது எப்படி இருக்கணும், நமக்கு எப்படி இருந்திருக்கணும்? அப்படி இருந்திருந்தால் நம்மிடையே ஜீவகாருண்யம் இருக்கின்றது என்று பொருள். நாம் அதை செய்தியாக பார்க்கிறோம். இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு 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 மரணம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன அதில் பெரிய ஒரு போவோம், அந்த மரணத்தில் இருந்து கலந்துக்கிட்டு வீட்டுக்கு வருவோம், குளிச்சுட்டு நம்ம வேலையை பார்ப்போம், அவ்வளோதான். நம்மளுடைய துக்கம் என்பது அவ்வளவுதான். அந்த வீட்டில் என்ன செய்கிறாங்க, அடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது, இல்லை அங்கே பிள்ளைகள் இருக்கிறாங்களா, இல்லை அவங்களுக்கு வேறு என்னெல்லாம் நமக்கு சிந்தனை இருக்கிறது யோசிச்சு பாருங்கள். இல்லை அந்த சிந்தனையில் நம்ம அவர்களுக்கு என்ன உதவியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம்? இல்லை. அப்போது மற்றவர்களுடைய துயரம் நமக்கு ஒரு செய்தியாகத்தான் இருக்கின்றதே ஒழிய நமக்கு அது இரக்கத்தை உண்டு பண்ணுவது கிடையாது. அப்போ ஜீவகாருண்யம் அப்படின்னா எதை பற்றி நம்ம பேசுறது? வள்ளல் பெருமானுடைய ஜீவகாருண்யம். நம்ம எல்லாரும் நல்லா வாழணுங்கிறதுக்காக வள்ளல் பெருமான் அவ்வளோ பாடுபட்டிருக்கிறார். கரிசாலையை தினந்தோறும் பச்சையாகவாவது சமையல் செய்தல் முதலிய வகையாலாவது சாப்பிட்டு வர வேண்டும். இது எதுக்குங்க அவர் நமக்கு சொல்லணும்? பிரதம உள்ளுடம்பை நீடிக்க பண்ணும், மேற்குறித்த மூலிகையை அலட்சியம் செய்யாது ஆச்சாரியன் திருவடியின் கண்ணே லட்சியம் வைத்து எவ்வித தந்திரத்தினாலாவது தினம் தினம் உட்கொண்டால் தேக கெடுதியாகி அசுத்தம் நீங்கி தேகம் வலுவுள்ளதாய் நெடுநாளைக்கு இருக்கும், முத்தி அடைவதற்கு சகாயமாயும் இருக்கும். சரி, இது இவ்வளோ சாதாரண விஷயம் தானே, இது என்னதுக்கு இவ்வளோ பீடிக்கப்பட்டு சொல்கிறார்? மகான்களிடத்தில் அனந்த காலம் காத்தலும் காத்திருந்தாலும் மேற்குறித்த மூலிகையின் பிரயோஜனத்தையும் உண்மையையும் அனுபவத்தையும் வெளியிட மாட்டார்கள். அப்போ வள்ளல் பெருமான் இந்த மூலிகையினுடைய அந்த விசேஷத்தை நமக்கு ஏன் எடுத்து சொல்றாரு? ஏன் உரைத்தேன்? இரக்கத்தால் எடுத்துரைத்தேன், யான் அடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே அப்படிங்கிறார். இல்லையா? அந்த இரக்கம். அப்போ அந்த இரக்கம் தான் நமக்கு ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம பசி தவிர்த்தல்னு போயிடுறோம். ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது பிற உயிருக்கு வரக்கூடிய அத்தனை இன்னல்களையும், எப்படிப்பட்ட இன்னல்கள் மற்ற உயிர்களுக்கு வரும்? பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை, இந்த 7 அவஸ்தைகளால் பிற உயிர்களுக்கு துன்பம் நேரிடும். இதில் எத்தனை அவஸ்தைகளை நம்ம நீக்கிறோம் இல்லையா? இப்போ ஒருத்தர் சுகர் கம்ப்ளைண்ட்யா டாக்டர்கிட்ட போகிறார். டாக்டர் என்ன பண்ணுவார்? மாத்திரை எழுதி கொடுப்பார். டு ஸ்டார்ட் வித் ஆரம்பத்தில் ஒரு 1 mg மாத்திரை எழுதி கொடுக்குறார். அவர் மாத்திரையை தொடர்ந்து சாப்பிட்றாரு. அப்புறமா சுகர் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. மறுபடியும் அந்த டாக்டர்கிட்ட போகிறார். என்ன சொல்லுவார் அந்த டாக்டரு? டோசேஜை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பார். அதுதான் நடக்குது. 2 mg என்னங்கய்யா, 2 mg மாத்திரை எழுதி கொடுப்பார். அதை சாப்பிட வேண்டியது. அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சுகருக்கு கூடவே ஒன்று ஒட்டிக்கிட்டு வரும். என்ன வரும்? பிபி, பிளட் ப்ரெஷர், அது ஒட்டிக்கிட்டு வரும். அப்போ எனக்கு மூச்சு விட முடியல, அதாக இருக்குது இதாக இருக்கும்மா. உடனே ஒரு கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு, கொலஸ்ட்ரால் உங்களுக்கு இருக்குது, அதுக்கு ஒரு மாத்திரை. அப்புறம் பிளட் ப்ரெஷர், அதுக்கு ஒரு மாத்திரை. 4 மாத்திரை அப்படியே ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். அந்த டாக்டர்கிட்ட போய், ஏன் நான் மாத்திரை சாப்பிட்றேன்னு, ஏன் எனக்கு சுகர் குறையலன்னு யாராவது அந்த டாக்டரை போய் கேட்குறோமா? பிபி மாத்திரை கொடுத்தியே, அந்த பிபி ஏன் குறையலன்னு அந்த டாக்டரை போய் கேட்குறோமா? கேட்குறதே கிடையாது. ஏன்? இது அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். கால் விரலில் புண்ணு வரும், அதுக்கும் டாக்டர்கிட்ட போவோம். அவர் அதையும் உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் அதிகமாகிடுச்சு, அதனால தான் இப்படி இருக்குது, அந்த விரலை எடுத்துடலாம், இல்லாட்டி காலையே எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்பா. சரி பரவாயில்ல, எடுத்துருங்க, நமக்கு விரல் தானே போனால் போகுது அப்படின்னு அந்த டாக்டர்கிட்ட விரல் எடுக்கிறதுக்கும் சம்மதம் கொடுப்போம்.
அதுவும் போயிடுச்சு, விரல் போயிடுச்சு, ஒரு 6 மாதம் ஆகும். அதுக்கப்புறமா அந்த புண்ணு இன்னும் கொஞ்சம் பெருசாகும், ஆறி இருக்காது. டாக்டர்கிட்ட போனால் அவர் வந்து காலை எடுத்துடலாம், இல்லாட்டி உயிரே போயிடுமா. நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ உயிர் போயிடுமா, உயிர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு காலை எடுத்துருவோம். அதுக்கடுத்து 1 வருஷத்தில் செத்து போயிடுவான், முடிஞ்சிருச்சு. இப்படி தான் இன்றைய காலம் இருந்து கொண்டு இருக்கிறது. ஏன் அந்த டாக்டர் காலை சட்டையை போய் பிடிக்கிறது இல்லை? ஏன் இவ்வளோ மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு ஏன் பிடிக்கிறது இல்லை? நம்மளை அந்த மாதிரி ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நம்மளை அந்த மாதிரி ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு, என்ன உபாயம், இதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது? வள்ளல் பெருமான் கொடுக்குறார், எல்லா உபாயத்தையும் வள்ளல் பெருமான் கொடுக்குறார். வள்ளல் பெருமானுடைய காய்கறிகள் என்னென்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். கத்திரிக்காய், அவரைக்காய், வாழைக்காய், கொத்தவரங்காய், முருங்கைக்காய். இந்த 5 காய்கறிகளை மட்டும் சாப்பிட்றவனுக்கு எந்த வியாதியுமே வராது. வாழைக்காயை 1 விட்டு 1 நாள், பிஞ்சு வாழைக்காய், நம்ம வாழைக்காயை போய்ட்டு தட்டி பார்த்துட்டு நல்லா முத்தி இருக்குதா, பெருசாக இருக்குதா, கொடுக்குற காசுக்கு பெருசாக இருக்குதான்னு பார்ப்பேன் மொழிய, பிஞ்சு வாழைக்காயை வாங்க மாட்டோம். அது என்ன பிஞ்சு இத்தினுண்டு வாழைக்காய், இதுக்கு போய் 10 ரூபா 15 ரூபா கேட்குறியன்னு சண்டை பிடிச்சிட்டு தான் வருவோம். அந்த பிஞ்சு வாழைக்காயை 1 நாள் விட்டு 1 நாள் சாப்பிட்றவனுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் வராதுன்னு வள்ளல் பெருமான் கொடுக்குறாரு. கத்திரிக்காயை சாப்பிட்டா வராதுங்கிறாரு, கொத்தவரங்காய் சாப்பிட்டா இருதய நோயே வராதுங்கிறாரு. இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது. உடலை அழிக்கக்கூடிய அந்த மாத்திரை, அதில் அந்த டாக்டரை கடவுளாக வேறு பார்ப்போம். இந்த டாக்டரை கடவுளாக பார்ப்போம், கடவுளாக பார்க்கறது கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வள்ளல் பெருமானோட இரக்கம் எப்படி இருந்தது அதை மட்டும் சொல்லிட்டு நம்ம நிறைவு பண்ணிடலாம். வள்ளல் பெருமான் இரக்கமாக இருந்தார். எப்படி இரக்கமாக இருந்தார்? எவ்வுயிர் திரளும் நம்முயிர் என்னுயிர் எனவே எண்ணி நல் இன்புறச் செய்யவும் அவ்வுயிர்களுக்கு வரும் இடையூற்றை அகற்றியே அச்சம் நீக்கிடவும். எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரி பார்த்து அந்த உயிர்களுக்கு வரக்கூடிய எல்லா துன்பங்களையும் நீக்கணுமா. இதை தான் என்னுடைய இச்சைகான் எந்தாய் அப்படிங்கிறார். அவருக்கு அதுதான் விருப்பமா. நம்மள்ட்ட இந்த இரக்கம் இருந்ததுன்னா எந்த வியாதியும் வந்திருக்காது. நம்மள்ட்ட இரக்கமே கிடையாது. தெற்சபை உலகத்துயிர்க்கெல்லாம் இன்பம் செய்வது என் இச்சையாம் எந்தாய். இந்த உலகத்தில் இருக்க உயிர்களுக்கு எல்லாம் இன்பம் செய்வது தான் வள்ளல் பெருமானுடைய ஆசையாக இருந்தது. நான் பணம் சம்பாதிக்கணும், நான் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அவர் ஆசைப்படவே இல்லை. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கின்ற ஒரு பெரிய பேராசை வைத்திருந்தவர் வள்ளல் பெருமான். எல்லா உயிரையும் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சா அது ஆசை, எல்லா உயிரும் நல்லா இருக்கணும்னா அது பெரிய பேராசை இல்லையா? மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன். நமக்கு அப்படியா இருக்குது, நமக்கு அப்படியா இருக்குது. இதோ இப்போ விமான விபத்தில் இறந்தாங்க, அது ஒரு பெரிய துக்கமாக இருந்தது, முடிஞ்சு போச்சு. அன்றைக்கி கூட 3 வேளையும் தின்னு இருப்போம், அன்றைக்கி கூட ராத்திரி நல்லபடியாக ஏசி போட்டு தூங்கி தான் இருப்போம் இல்லையா? அவ்வளவுதான் நம்மளுடையது. இங்கே மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன் அப்படிங்கிறார். என்னொரு மெனக்கே நின் அருள் வளத்தால் இசைத்த போதெல்லாம் நன்னும் வருத்தம் தவிர்க்க நல்வரம் தான். நம்ம அந்த மாதிரி வரம் கேட்கணும் இறைவன்கிட்ட. எதுக்கு? ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் நன்மை செயல் வேண்டும். அதற்காக அப்பா நான் வேண்டுதல் கேட்டு நீ அருள் புரிதல் வேண்டும். உன்னோட அருளை வச்சுக்கிட்டு நான் மாட மாளிகை கோபுரம் கட்டிட்டு வாழணும்னு ஆசைப்படலை. எல்லா உயிரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு வள்ளல் பெருமான் ஏங்குறார். ஆனால் நாம் அதையெல்லாம் அந்த இரக்கம் நம்மகிட்ட இருக்கா? எல்லாருக்கும் தெரிந்த பாடல், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். யாரு? வள்ளலார். நாம பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ அப்படிங்கிறார். நம்ம அந்த பக்கமாக 4 பேர் உட்காந்துருக்கானா இப்படி மூச்சு திருப்பிட்டு போயிடும், அவன் எங்கே நம்மள்கிட்ட காசு கேட்டுற போகிறானோ அப்படின்னு. இயல்பு, மனித இயல்பு இல்லையா? தர்மம் செய்வோரை தடுத்து நின்றேனோ. எவ்வளோ பேர் தடுத்து நிற்காமல் இருக்கிறோம். அவனை ஏன் பிச்சைக்காரங்களை நீங்கள் தான் வளர்க்குறீங்க, சோம்பேறிங்களை நீங்கள் தான் வளர்க்குறீங்கன்னு நம்மளை எவ்வளோ பேர் தடுக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசியராதயர்ந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருற கண்டு உளம் துடித்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய். அந்த மாதிரி
அப்போ அந்த மாதிரி அந்த மனம் வாடும் பொழுது, ஒருத்தருடைய முகம் வாடி இருந்தால் நம்மளுடைய சிந்தனையில் எங்கே போய் நிற்கணும்? வள்ளல் பெருமான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வருத்தப்பட்டாரே இல்லையா? அவர் இன்னும் கூட அவருடைய முகத்தில் விசனக்குறி இருந்து கொண்டு தான் இருக்கும். வேலாயுதமலையார் சொல்லுவாராம். அப்போ அதே மாதிரி இன்னும் கூட அவருடைய முகத்தில் விசனக்குறி இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா மனிதனாக பிறந்து சன்மார்க்கத்தில் வந்தும் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறார்களே அப்படின்னு வள்ளல் பெருமான் இன்னும் வருத்தப்பட்டு கொண்டே தான் இருப்பார். ஏன்னா நமக்கெல்லாம் மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னும் போது ரொம்ப அழகாக ஐயா சொல்கிறார், பற்றிய பற்றனைத்தினையும் பற்றறை விட்டு அருளம்பல பற்றிய பற்றுமினோ எற்றுமிரவீரேன்னு நமக்கு வழி சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம? இந்த உலகியல் சிறிதும் உளம்பிடி ஆவகை. ஆனால் நம்மளால் முடியுதா? உலகியல் அதையே பிடிச்சிட்டு இருக்கிறோம். அப்புறம் எப்படி மரணத்தை ஜெயிக்கிறது? எந்த மார்க்கத்திலையும் மரணத்தை ஜெயிக்கல, சன்மார்க்கத்திலையும் இன்னும் யாரும் மரணத்தை ஜெயிக்கல வள்ளல் பெருமானை தவிர. ஆனால் ஜெயிக்கிறதுக்கு உண்டான எல்லா வழியும் வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு. கடைபிடிக்க முடியாமல் நாம் தவறான புரிதலே சன்மார்க்கத்தையே தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றோம். சரி, பசி தவிர்த்தலை ஏன் அவ்வளவு மையப்படுத்தினார்? இப்போ ஏன் என்ன ரொம்ப நேரம் பேச விடாமல் ஐயா வந்து இங்கே நிற்கிறாரு? ஏன் நிற்கிறாரு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பசியின் கொடுமை. பசி வந்தால் 10 பறந்து போம். இல்லை, இன்னிலேருந்து மாற்றிக்கங்க. பசி வந்தால் என்னங்க, யாராவது எண்ணி சொல்லுங்க எத்தனை பறந்து போகுதுன்னு. இப்போ நான் இதை சொல்லிட்டு நிறைவு பண்ணிடுறேன். எத்தனை வருதுன்னு எண்ணிக்கோங்க. ஜீவ அறிவு விளக்கம் இல்லாமல் மயங்குகின்றது. அது மயங்கவே அறிவுக்கருவி ஆகிய கடவுள் விளக்கம் மறைபடுகின்றது. அது மறையவே புருட தத்துவம் சோர்ந்து விடுகின்றது. அது சோரவே பிரகிருதி தத்துவம் மழுங்குகின்றது. அது மழுங்கவே குணங்கள் எல்லாம் பேதப்படுகின்றன. மனம் தடுமாறி சிதறுகின்றது. புத்தி கெடுகின்றது. சித்தம் கலங்குகின்றது. அகங்காரம் அழிகின்றது. பிராணன் சுழல்கின்றது. பூதங்கள் எல்லாம் புழுங்குகின்றன. வாத பித்த சிரேட்டுமங்கள் நிலை மாறுகின்றன. கண் பஞ்சடைந்து குழிந்து போகின்றது. காது கும்மென்று செவிடுபடுகின்றது. நா உலர்ந்து வரழுகின்றது. நாசி குழைந்து அழல்கின்றது. தோல் மெலிந்து ஸ்மரணை கெடுகின்றது. கைகால் சோர்ந்து துவழுகின்றன. வாக்கு தொனிமாறி குளறுகின்றது. பற்கள் தளறுகின்றன. மல ஜல வழி வெதும்புகின்றது. மேனி கருகுகின்றது. ரோமம் வெறிக்கின்றது. நரம்புகள் குழைந்து நைகின்றன. நாடிகள் கட்டுவிட்டு குழைகின்றன. எலும்புகள் கருகி பூட்டுகள் நெக்கு விடுகின்றன. இருதயம் வேகின்றது. மூளை சுருங்குகின்றது. சுக்கிலம் வெதும்பி வற்றுகின்றது. ஈரல் கரைகின்றது. இரத்தமும் சலமும் சுவருகின்றன. மாமிசம் குழைந்து தன்மை கெடுகின்றது. வயிறு பகீரென்று எரிகின்றது. தாப சோபங்கள் மேன்மேலும் உண்டாகின்றன. உயிரிழந்து விடுவதற்கு மிகவும் சமீபத்த அடையாளங்களும் அனுபவங்களும் மேன்மேலும் தோன்றுகின்றன. பசியினால் இவ்வளவு அவத்தைகளையும் தோன்றுகின்றது என்றார். எவ்வளவு? யாராவது எண்ணீங்களா? 35. அப்ப பசி வந்தால் 35 பறந்து போகும் இல்லையா? அந்த மாதிரி பசி வந்து உங்களுக்கு 35 பறந்து போவதற்கு முன்னாடி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.